ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவிங்ஸ் வீடியோலாம் நிறைய வந்து போட்டிருப்பேன். அதை தாண்டி எப்பவுமே சொல்லுவேன், மாசம் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்னோட பட்ஜெட் பத்தி தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். மாசம் மாசம் எப்பவுமே என்னென்ன செலவு இருக்கு அப்படின்றத ஒரு நோட்ல வந்து கண்டிப்பா நோட் பண்ணி வந்து வைப்பேன். என்னோட பட்ஜெட் நோட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுதான். இதையுமே ஒரு வீடியோல ஆல்ரெடி வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்ப வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா நோட்டுனா எந்த மாதிரி நோட்டு நீங்க வந்து வச்சிருப்பீங்க, இதுக்காக மாசம் மாசம் ஏதாவது குட்டி டைரி மாதிரி வாங்குவீங்களா, இல்லைன்னா பெரிய நோட்டா வாங்கி வச்சுப்பீங்களா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சரி, எனக்கு சடனா வந்து தோணுச்சு, சரி அந்த சிஸ்டர்ஸ்க்காக நான் எப்படி என்னோட செலவு, என்னோட மாச பட்ஜெட் எப்படி நான் போடுறேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதுக்காக புதுசா வந்து போய் எதுவும் வாங்கணும் அப்படியெல்லாம் யோசிக்கலாம் மாட்டேன். அதே மாதிரி ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நோட்டு அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. எனக்கு டக்குன்னு வந்து தோணும், ஏதாவது இதை பார்க்கும்போது ஓகே இது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து தோணும். அந்த மாதிரி எனக்கு தோணுன ஒரு நோட்டு தான் வந்து இது. ஆக்சுவலா 2025 இருந்து இந்த டைரி தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லைன் வச்சதுலதான் மேக்சிமம் வந்து நான் எப்பவுமே பட்ஜெட் வந்து போடுவேன். ஃபுல் பிளைனா இருக்கிறதுல எப்பவுமே வந்து பண்ண மாட்டேன். என்னோட எல்லா கணக்கு வழக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோட் வந்து இந்த டைரி பார்த்தா தெரியும், இந்த மாதிரி லைன் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாச பட்ஜெட் எல்லாமே வந்து எழுதி வச்சிருப்பேன். நான் எப்படியெல்லாம் மாசம் வந்து என்னோட வீட்டுக்கு வந்து பட்ஜெட் போடுறேன் அப்படின்றதான் இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நாங்க பண்றோம் அப்படின்றதுமே இந்த வீடியோல வந்து இருக்கும். இது மேபி எத்தனை பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. பட் எனக்கு வந்து இதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் எப்படி பட்ஜெட் போடுறேன் அப்படின்றத வீடியோல பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஓம் சாய்ராம் போட்டுட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இது சென்டிமெண்டாவே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பழகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே பிள்ளையார் சொல்லி வந்து போடுவேன். இப்போ இது ஜனவரி 2026 இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதுனால அதையுமே வந்து எழுதியிருக்கேன். அவரோட சேலரி, அதனால பூபேஷ் சேலரின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஏன்னா பாதி வந்து பாத்தீங்கன்னா அவரோட சேலரியில இருந்து என்னென்ன செலவெல்லாம் வந்து பண்ண போறேன், மீதி வந்து பாத்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்றதுல இருந்து என்னென்ன செலவெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் பட்ஜெட் வந்து எப்பவுமே வந்து போடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல எடுத்த உடனே என்ன இருக்கும் அப்படின்னா சேவிங்ஸ் தான் வந்து இருக்கும். ஏன்னா அந்த சேவிங்ஸ் எப்படி எடுத்து வைப்பேன் அப்படின்னா, ஆக்சுவலா இப்ப 2800 போட்டிருக்கேன்ல, ஆக்சுவலா என்னோட சேவிங்ஸ் வந்து மாசம் 4000 சேவிங்ஸ்க்குன்னு சொல்லி தனியா எப்பவுமே வந்து எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா டேப் வாங்குறதுக்காக ஒரு கமிட்மெண்ட் வந்து வந்துருச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 4000 இருந்து 1200 வந்து பாத்தீங்கன்னா டேபுக்காக வந்து ஒதுக்கியாச்சு. அதனால என்னோட மாச சேவிங்ஸ் வந்து 2800 இப்போ ஒரு 4 மாசமா வந்து மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்குற சம்பளத்துல இருந்து கண்டிப்பா 4000 வந்து எடுத்து வச்சிருவேன். 4000 எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப டைட்டா தான் வந்து இருக்கும். இருந்தாலுமே அந்த 4000 எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேவே செலவாயிடுச்சு அப்படின்னு நினைச்சுதான் அந்த 4000 வந்து எடுத்து வைப்பேன். அந்த 4000 வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்காக போட்டு வைப்பேன். ஒரு மாசம் ஒரு இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சுட்டே வந்து வருவேன். பட் அது எல்லாமே வந்து சேவிங்ஸ்ல தான் வந்து இருக்கும். டேபுக்கு 1200 போனதுனால அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4 மாசமாவே இந்த 2800 தான் என்னோட சேவிங்ஸ்ல வந்து இருக்கு. மாசம் மாசம் என்ன ஆச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த 2800 வந்து நான் எடுத்து வந்து வச்சிருவேன். அடுத்தது எங்களோட பெரிய கமிட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோனு, ஹவுஸ் லோன், வீட்டு லோன் தான். மாசம் வந்து பாத்தீங்கன்னா 25,000 எங்களுக்கு லோனே வந்து எடுத்துருவாங்க. அதனால என்ன செலவு பண்ணாலும் கம்பல்சரி நாங்க வந்து லோன் கட்டி ஆகணும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் செலவா நாங்க யோசிக்கிறது சேவிங்ஸ்க்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லோன். ஏன்னா இதான் இருக்கிறதுல எங்களுக்கு பெரிய பட்ஜெட் வந்து செலவாகிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மாசம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த 25 வந்து எடுத்து வச்சிருவேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எங்களோட இஎம்ஐ தான் வந்து இருக்கும். பிரிண்டர் வந்து தேவேஷ் பொட்டிக்காக வந்து வாங்கியிருந்தோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டருக்கான லோன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1044 வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் நமக்கு கமிட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து முடிச்சிடலாம். அதாவது வெளியில இருந்து என்னெல்லாம் இஎம்ஐ இருக்கோ அது எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கானது எல்லாமே வந்து எழுதி வச்சிருவேன். நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா எங்களோடது நிறைய இஎம்ஐ தான் வந்து இருக்கும். ஏன்னா மொத்தமா எங்களால
பணம் போட்டு அந்த டைமுக்கு வாங்க முடியாது. இஎம்ஐ அப்படின்னா மந்த்லி வந்து எங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டர் வந்து வாங்கியிருந்தோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு அந்த மாதிரி வந்து போட்டுப்போம். அதனால மாசம் பிரிண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1044 ரூபா கட்டுற மாதிரி வந்து இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேப் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இந்த டேப் வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் சேவிங்ஸ்ல இருந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல 1200 ரூபாய் எடுத்துட்டோம். ஏன்னா என்னால மாசம் மாசம் இருக்கிற கமிட்மெண்ட்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒரு பொருள் வந்து வாங்க முடியாது. அதனால என்னால இதுல சேவிங்ஸ்ல இருந்து தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. டேப் வந்து எனக்கு ஆக்சுவலா ஒரு ஆனிவர்சரிக்காக வாங்கி கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா வாங்குற சம்பளத்தை தாண்டி அவர் அதுல இருந்து 1 ரூபா கூட எடுக்க மாட்டாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலும் எங்களுக்குள்ளேதான் வந்து மாத்தி மாத்தி பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால அந்த 1200 ரூபா மறுபடியும் ரெடி பண்றதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனாலதான் சேவிங்ஸ்ல இருந்து வந்து இந்த 1200 வந்து இதுல போட்டிருக்கேன். அடுத்தது வந்து கரண்ட் பில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாசமும் வந்து எழுதி வைப்பேன். இப்ப இந்த மாசம் கரண்ட் பில் இல்ல, இப்ப இந்த மாசம் வந்து எங்களுக்கு கரண்ட் பில் கிடையாது, அடுத்த மாசம் தான் கரண்ட் பில் வருது அப்படின்னா சில மாசம் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு 2000 ரூபாய் கரண்ட் பில்லுக்கு வருது 2 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா அதுல வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து மாசமே எடுத்து வச்சிருவேன் கரண்ட் பில்லுக்காக. அடுத்த மாசம் கரண்ட் பில் கட்டுற அடுத்த மாசம் கரண்ட் பில் ஆபியஸா நமக்கு வரும்ல, அதுல இருந்து இப்போ வந்து 3000 ரூபாய் வரலாம், 2000 ரூபாய் வரலாம், பேலன்ஸ் எவ்வளவு கம்மி ஆகுதோ இந்த 1000 ரூபாயை போட்டு மேனேஜ் பண்ணி அப்படிதான் வந்து மாசம் மாசம் கரண்ட் பில் வந்து கட்டுவேன். இந்த மாசம் கரண்ட் பில் இல்ல அப்படின்றதுக்காக அதை வந்து ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி செலவா இருக்கு, ஏதாவது ரொம்ப கண்டிப்பா இது பண்ணியே ஆகணும் அப்படின்றதுச்சுன்னா சில டைம்ல அதுக்காக எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கரண்ட் பில்லுக்காக ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து ஒதுக்கி வச்சிருவேன். அது கரண்ட் பில் கட்டினாலும் சரி கட்டல அப்படின்னாலும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒய்ஃபை இல்லை அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கம்பல்சரி எனக்கு வந்து வீட்டுல யூடியூபுக்கு ஒர்க் பண்றதா இருக்கட்டும், தேவேஷ் புட்டிக்கு ஆர்டர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒய்ஃபை வந்து கண்டிப்பா தேவைப்படும். நம்ம வீட்டுல ஒய்ஃபைக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 500 வந்து பே பண்றோம். ஆக்சுவலா முன்னாடி 700 இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகி அது வந்து 500 வந்து மாறி இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மைக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல, இந்த மைக் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுவுமே இஎம்ஐல தான் வந்து வாங்கியிருந்தோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 669 ரூபா வந்து கட்டிட்டு இருந்தோம். இந்த மாசத்தோட இஎம்ஐ வந்து முடிஞ்சிருச்சு. எப்பெல்லாம் வந்து இஎம்ஐ வந்து முடியுதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த இஎம்ஐ முடிஞ்சாலும் இஎம்ஐ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருவேன். இதுல நாங்க வாங்கி இருக்கிறதுல எதுவுமே பாத்தீங்கன்னா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஆடம்பர செலவுமே வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து பிரிண்டர் வந்து ரொம்ப அத்தியாவசியமா இருந்துச்சு. ஏன்னா நான் ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங் முடிச்சுட்டு தேவேஷ் பொட்டிக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கும். வந்து நைட்டு உட்காந்து எல்லா ஆர்டர்ஸையும் கையில தான் உட்காந்து எழுதுவேன். எழுதி முடிச்சுட்டு காலையில மறுபடியும் 4 மணிக்கு எந்திரிச்சு பேக்கிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தூங்குறதுக்கு சுத்தமா டைமே வந்து இருக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வேணும் அப்படின்றதுனாலதான் இந்த பிரிண்டருமே வந்து வாங்கியிருந்தோம். டேப் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து என்னோட மொபைல்ல வந்து நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆகும்னா டிராக்கிங் பில்லாம் வந்து வரும். இப்ப சாரி ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே டிராக்கிங் பில் வந்து நைட் அனுப்புவோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும், உத்து உத்து பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வீடியோஸ் எடிட் பண்றதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா வந்து இருந்துச்சு. பட் ரொம்ப நாள் அது வேண்டாம் அப்படிதான் வந்து இருந்தேன். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆனிவர்சரிக்கு அவர் வந்து இனிஷியல் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கட்டிட்டு பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ வந்து போட்டிருந்தாரு. அதனால அதுவுமே ரொம்ப தேவையான ஒரு விஷயம் தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபை. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒய்ஃபை வந்து எங்களுக்கு என்னோட ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே ஒய்ஃபை இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா மாசம் வந்து கண்டிப்பா இது ஒய்ஃபைக்காக எடுத்து வச்சிருவேன். அடுத்தது மைக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியில தான் உட்காந்து ஷூட் பண்றேன். ஏன்னா வீட்டுக்குள்ள உட்காந்து ஷூட் பண்ணோம்னா பெருசா லைட்டிங் வந்து இருக்காது. பட் வெளியில உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நாய்ஸ் இருக்கும். வெளியில வண்டி போறது, காக்கா கத்துறது, இந்த மாதிரி நிறைய சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மைக் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து தேவை. அதனால அதையுமே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வேற ஏதாவது ஒரு இஎம்ஐ முடிஞ்சிருக்கும். அதனால அடுத்தது சரி இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மைக்குமே வந்து போட்டது. மைக் வந்து இந்த மாசத்தோட ஆக்சுவலா முடிஞ்சிச்சு. அதனால அதை வந்து எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போன் ரீசார்ஜ் வந்து ஆக்சுவலா நாங்க வந்து லேசி பேல வந்து பே வந்து பண்ணிப்போம். எப்படின்னா லேசி பேல பேமெண்ட் பண்ணிட்டு இது வந்து எங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து வந்துடும். இப்போ எனக்கே 2 மொபைல் இருக்கா. ஒன்னு வந்து தேவேஷ் புட்டிக் இருக்கும், இன்னொன்னு வந்து என்னோட பர்சனல் நம்பர் ஒன்று இருக்கும். ரெண்டுத்துக்குமே ரீசார்ஜ் வந்து பண்ணி ஆகணும். என்னதான் நாங்க வைஃபை இருந்தாலுமே பேசிக்கான ஒரு ரீசார்ஜ் வந்து கண்டிப்பா தேவை. மினிமமா வந்து பாத்தீங்கன்னா 200 கிட்ட வந்து வந்துரும்னு நினைக்கிறேன். கரெக்டா தாங்க 200
300-350 கிட்ட வந்துடும். அப்போ எனக்கு 2 போனுக்குமே 700 கிட்ட வரும். அதே மாதிரி அவரோடது ஒரு சிம் தான் வந்து வச்சிருக்காரு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது மாசம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 1400 கிட்ட இதுக்கே வந்து வந்துடும். இதை தாண்டி எங்களோட வீட்டுல டிவி வந்து ரீசார்ஜ் வந்து பண்றது இல்லை. ஏன்னா ஒய்ஃபை இருக்கிறதுனால ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஹால்ல ஒரு டிவி இருக்கு. மோஸ்ட்லி டிவி வந்து யாரும் யூஸ் பண்றது இல்ல. பெட்ரூம்ல இருக்க டிவி மட்டும் ஸ்ரதன் வந்து அடிக்கடி டிவி பார்ப்பான். அது ஓடிட்டே தான் இருக்கும். எல்லாமே ஒய்ஃபைல வந்து கனெக்ட் வந்து பண்ணி வச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு ரீசார்ஜுக்கு வந்து கண்டிப்பா இதை போட்டுருவேன். அடுத்தது பெட்ரோல் வந்து சம்பளம் வந்த உடனே கண்டிப்பா அவருக்கு வந்து கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா மாசம் வந்து 1500 வந்து அவருக்கு பெட்ரோலுக்கு வந்து கொடுப்பேன். அதை தாண்டி அவர் ₹1 எக்ஸ்ட்ரா வந்து இல்ல, எங்க போனாலுமே அதுக்குள்ளேதான் அவர் வந்து மேனேஜ் பண்ணிப்பாரு. அங்க திடீர்னு வெளில போறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த 1500 பெட்ரோல்ல தான் வந்து எங்களுக்கு வந்து ஓடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா என்னோட மாமனாருக்கு வந்து மொபைல் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். அதோட இஎம்ஐ இது. அதுக்கு முன்னாடி எங்க மாமியாருக்கு ஒரு மொபைல் வந்து வாங்கியிருந்தோம். அதுவுமே இஎம்ஐல போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா அது வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, முடிஞ்சிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த என்னோட மாமனாருக்காக வாங்கினதுல இந்த ₹1129 அதுக்காக வந்து பே பண்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிலம்பம். இது வந்து ஃபுல்லாவே இஎம்ஐ எல்லாமே வந்து இதுல வந்து ஃபுல்லாவே எங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இனிமே தேவேஷ்காக தான் வந்து இருக்கும். சிலம்பம் வந்து 600 வந்து அவனுக்கு பே பண்றோம் மந்த்லி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது இஎம்ஐ முடிஞ்ச உடனே அடுத்தது கணக்கு பண்றது வந்து பாத்தீங்கன்னா தேவேஷோட செலவு என்ன அப்படின்றது. அவனுக்கு வந்து சிலம்பம்க்கு பே பண்ணோம். அடுத்தது ஹிந்தி டியூஷன் வந்து போட்டிருக்கோம். ஹிந்திக்கு வந்து 600 வந்து பே பண்ணோம். ஹிந்தி வந்து பாத்தீங்கன்னா அவன் எப்போல இருந்து போறான் அப்படின்னா ஒரு 6 to 7 இயர்ஸா வந்து போயிட்டு இருக்கான். நல்லா ஹிந்தி பேசுவான். ஹிந்தி வந்து படிப்பான், எழுதுவான், எல்லாமே வந்து பண்ணுவான். ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டோட ஹிந்தி வந்து நல்ல மார்க்குமே வந்து ஸ்கோர் பண்ணுவான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி வந்து எப்பவுமே நிறுத்துறது வந்து கிடையாது. அவனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து போவான். அதனால ஹிந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 600 வந்து பே பண்றோம். அடுத்தது ஆட்டோ. காலையில வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிடுவாரு தேவேஷ ஸ்கூலுக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வர்றது வந்து ஆட்டோல தான் வர மாதிரி இருக்கும். எப்பவுமே 1000 தான் வந்து பே பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 200 வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா 2 இயர்ஸ் ஆச்சு. இப்பதான் வந்து 200 வந்து அவர் ஜாஸ்தி பண்ணியிருக்காரு. இது எப்போல இருந்துன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரதன் கன்சீவ் ஆகி ஒரு 8 to 9 months வரைக்குமே நான் தான் போய் அவனுக்கு பிக்கப் டிராப் ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஸ்ரதன் பிறந்ததுக்கு அப்புறம் அவனை தனியா விட்டுட்டு என்னால எங்கேயுமே இவனை கூப்பிடுறதுக்கோ டியூஷன் விடுறதுக்கோ வந்து போக முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் மட்டும் ஆட்டோ போட்டிருக்கோம். இது ஒரு டைம் ஆட்டோக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1200 வந்து ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா தேவேஷ்க்கு ஆல் சப்ஜெக்டுக்கு வந்து 2250 வந்து பே பண்றோம் டியூஷனுக்காக. ஆக்சுவலா நானே தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா என்கிட்ட நிறைய ஏமாத்துவான்றதை தாண்டி ரொம்ப ஸ்லோவா வந்து படிப்பான். நிறைய கத்திக்கிட்டே இருப்பேன் அவனோட உட்காந்து. எனக்கு என்னால சுத்தமா முடியல. அந்த டிப்ரெஷன் என்னால ஹேண்டில் பண்ணவே முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபுல் ஹோம்ஒர்க் வந்து முடிக்க மாட்டான். அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவேஷோட ஸ்கூல்ல மிஸ் வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனோட கிளாஸ் கிடையாது, பட் அதே ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. இதுவுமே ஸ்ரதன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் டியூஷன் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருந்தோம். அப்போல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவனை பத்தின டென்ஷன் எனக்கு சுத்தமா எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபுல்லா அவங்க வந்து கேர் வந்து பண்ணிப்பாங்க. அதனால தேவேஷ் வந்து இப்போ நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் வந்து எங்களுக்கு கம்பல்சரி அவனுக்கு போட்டே தான் ஆகணும். அதனால மாசம் வந்து 2250. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளீனிங். நம்மளோட புது வீடுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ற அக்காவுக்கு வந்து 500 கிட்ட வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். 500 வராது. ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 300-350 அந்த மாதிரி பே பண்ற மாதிரி வந்து இருக்கும். நம்ம வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் யாருமே வந்து கிடையாது. வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அக்காவை போட்டு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல டெய்லி வந்து படியெல்லாம் பெருக்கிட்டு வாசல் தெளிச்சு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுருவாங்க. கீழே படி எல்லாமே ஃபுல்லா டெய்லி வந்து பெருக்கிடுவாங்க. வாரத்துல 1 நாள் மட்டும் மாடி எல்லாம் பெருக்கி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 350 தான் வரும். பட் ரவுண்டா 500 வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காமன் இபி. முன்னாடியே சொன்ன மாதிரி காமன் இபி வந்து வரும்ல. இப்போ வந்து நமக்கு வந்து வீட்டுக்கு எப்படி கரண்ட் பில் வருதோ அதே மாதிரி காமன் இபியுமே வந்து வரும். இந்த 500 எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா அவ்வளவுதான் வந்து வரும். எங்களுக்கு கிளீனிங்க்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து 250 கிட்ட கொடுக்குறோம், 300 கொடுக்குறோம் அப்படின்னா காமன் இபிக்கு வந்து 200-250 தான் வந்து வரும். அதனால அதோட மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் ரவுண்டா வந்து 500 வந்து போட்டிருக்கேன். பட் இந்த மாசம் எனக்கு வந்து கிடையாது இல்ல. அப்போ அதுல இருக்கிற அதாவது கிளீனிங்க்கு போக பேலன்ஸ் இருக்கிற 200 எடுத்து அப்படியே காமன் இபிக்கு வந்து தனியா ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சிருவேன். அடுத்த மாசம்
ஒரு 100 ரூபாய் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டா வந்திருக்கும். அந்த மாதிரி வந்து மேனேஜ் வந்து பண்ணிப்பேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேஸுமே வந்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் புக் பண்றது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ 800 சம்திங் வந்து வருது. ஏன்னா அப்பப்ப கேஸ் விலை வந்து ஜாஸ்தி ஆகும், கம்மி ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால 1000 ருபீஸ் வந்து கேஸ்க்காக அப்படியே வந்து எடுத்து வந்து வச்சிருவேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் முன்னாடியே சொல்லியாச்சு. ஃபண்டு, தீபாவளி ஃபண்டு வந்து மாசம் மாசம் கண்டிப்பா வந்து கட்டியே ஆகணும். முன்னாடி நாங்க பே பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் வந்து இருந்துச்சு. 1300 தான் வந்து கார்டுக்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து ஜாஸ்தி வந்து ஆயிருக்கு. அதனால மாசம் கம்பல்சரி 6000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தீபாவளி ஃபண்டுக்காக மட்டும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபண்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா மளிகை சாமான் எல்லாமே மேக்சிமம் கவர் ஆயிடும். அதை தாண்டி அரிசி வந்து கொடுத்துருவாங்க. அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிசி வாங்குறதுக்கான நான் வந்து வருஷத்துல லாஸ்ட் ஒரு 3 மாசம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 1 மூட்டையோ 1.5 மூட்டை அரிசியோ கடையில இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நமக்கு ஃபண்டில் கிடைக்கிற அரிசி வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாவுமே இருக்கும். அதை தாண்டி அதில் கொடுக்குற மிளகா, தனியா, பட்டாசு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பெருசா வந்து கடையில போய் எதுவும் வாங்க தேவையில்லை. இப்போ மிளகா, தனியாலாம் வந்து கொடுத்துருவாங்க. அதை வச்சு குழம்பு மிளகாத்தூள் இந்த தடவை அரைச்சி வச்சுட்டேன். எனக்கு ஒரு 6-7 மாசத்துக்கு அந்த மிளகாத்தூள் வந்து கண்டிப்பா வந்து வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செலவு குறைக்கிறதுக்காக ஃபண்ட் வந்து போடுவேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட்டுமே பாதி வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அப்போ தீபாவளி டைம்ல செலவுக்கு காசு இல்ல, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து இருக்காது. மாசம் மாசம் கட்டும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஐயோ மொத்தமா 6000 ரூபாய் கட்டுறமே அப்படின்னு. போன வருஷம்லாம் வந்து 4000 ரூபாய் தான் வந்து பே பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ ஜாஸ்தியானதுனால 6000 ரூபாய் வந்து பே பண்ற மாதிரி வந்து இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி தீபாவளி ஃபண்டுக்குன்னு வந்து எடுத்து வச்சிருவேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சீட் ஒன்று வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஏல சீட்டு சொல்லுவாங்கல்ல, அது வந்து இப்பதான் புதுசா வந்து போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஆச்சு ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சீட் வந்து போட்டிருக்கேன். அதுக்கான அமௌண்ட் வந்து இந்த மாசத்துல இருந்து கண்டிப்பா எடுத்து வைக்கணும். இந்த மாசத்துக்கு கொடுத்தாச்சு. பட் அடுத்த மாசத்துல இருந்து பே பண்ணணும். அதுக்கு இதுல இருந்து மீற காசெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப காய்கறிக்கு வந்து 1000 ரூபாய் வாரம் வந்து போடுறேன் அப்படின்னா எனக்கு வாரம் 1000 ரூபாய்க்குலாம் காய்கறி வந்து கண்டிப்பா ஆகாது. 2 வாரத்துக்கு 1000 ரூபாய்க்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வருவேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து மேக்சிமம் வந்து ஒரு 800 அந்த மாதிரி வாங்குறேன்னா அதுல ஒரு 200 எடுத்து அவர் உண்டியல்ல வந்து போட்டு வைப்பேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபண்டு கட்டுறதுக்கு அதுக்காகலாம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அடுத்தது வெஜிடபிள் வந்து 1000 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன். மார்க்கெட் போனேன் அப்படின்னா மொத்தமா வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவேன். மேக்சிமம் ஒரு 2 வாரம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயுமே ஃப்ரூட்ஸுமே வந்து வாங்கிட்டு வருவேன். போன தடவை இதை பத்தி ஒரு லாங் வீடியோ நம்ம சேனல்ல வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தேன். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ் ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 வீக்ஸ் ஆகுது, இன்னும் வெஜிடபிள்ஸ் வந்து இருக்கு. அதுக்காக வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸ் வந்து எப்பவும் வேஸ்ட் பண்ணவும் மாட்டேன். தினமும் ஏதாவது ஒரு பொரியல் இருக்க மாதிரி 2 பொரியல் இருக்க மாதிரி தான் வந்து சமைப்பேன். இருந்தாலும் மார்க்கெட்ல வாங்குறதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே இதை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு வாரம் வந்து சிக்கன் வாங்குறேன் அப்படின்னா 1 கிலோ சிக்கன் வந்து 250 ரூபா வந்து வரும். அப்ப எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் வீட்லயே மேக்சிமம் இருக்கும். அப்படி இப்படி போனா கூட ஒரு 300 ரூபா வந்தாச்சா. அப்ப இந்த மாசம் வந்து உங்களுக்கு சிக்கன் வாங்குறேன் அப்படின்னா அடுத்த மாசம் வந்து இங்க மீன்காரன் வருவாரு. அவர்கிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு மீன் மட்டும் வாங்கிப்பேன். அப்ப அப்படி வாங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாசத்துல எனக்கு ஒரு 200 ரூபாய் மீதி ஆகும். அந்த மாதிரி மாத்தி எப்படி என்னால மேனேஜ் பண்ண முடியுமோ மேக்சிமம் நான்வெஜ்க்குனா 1000 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் அவ்வளவுதான் வந்து பிளானே வந்து பண்ணுவேன். இப்படிதான் என்னோட மந்த்லி பட்ஜெட் வந்து இருக்கும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மந்த்லி பட்ஜெட் வந்து நான் நோட்ல எழுதி வச்சு வந்து பண்ணுவேன். இது எல்லாமே ரெகுலரா மாசம் எனக்கு வந்து கம்பல்சரி இருக்கிற செலவு. இது எல்லாமே இதை தாண்டி எக்ஸ்ட்ரா செலவுமே வந்து வரும். தம்பிக்கு திடீர்னு உடம்பு சரியாம ஆகும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும், திடீர்னு பாத்தீங்கன்னா அது ஊருக்கு போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்லாம் வந்து வரும். இது எல்லாத்தையும் அவரோட சேலரியில தான் வந்து ஃபுல்லா நாங்க வந்து மேனேஜ் வந்து பண்ணி ஆகணும். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் பொட்டிக்ல வந்து ஏர்ன் பண்றது இது எல்லாத்தையுமே வந்து வச்சு ஓரளவுக்கு வந்து ஃபேமிலி வந்து அப்படியே ஓட்டிட்டு வந்து இருக்கும். என்னோட பட்ஜெட் வந்து ஆக்சுவலா இப்படிதான் வந்து இருக்கும். எப்பவுமே ஒரு விஷயத்துக்கும் இப்போ வந்து புளி 1/4 கிலோ வாங்கினேன், தக்காளி 1/4 கிலோ வாங்கினேன், இதுக்கு இவ்வளோ ஆச்சு அப்படியெல்லாம் மாசம் பட்ஜெட்லாம் வந்து என்னோடது இருக்காது. மொத்தமான பட்ஜெட் இவ்வளவுதான். இப்போ காய்கறிக்கு 1000 ருபீஸ் அப்படின்னா அதுல எவ்வளோ மேனேஜ் பண்ணி என்னால வாங்க முடியுமோ அது வந்து வாங்கிப்பேன். ஆக்சுவலா இது எனக்கு இந்த 1000 ருபீஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா
சில டைம் எல்லாம் 1 month கூட இந்த 1000 rupees வந்து எனக்கு போதும். ஃப்ரூட்ஸ்க்கும் வெஜிடபிள்ஸ்க்கும் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த 1 monthல வந்து மேனேஜ் வந்து பண்ணிப்பேன். சில டைம்ல என்னால முடிஞ்ச மாதிரி வீட்லயே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி கொடுப்பேன். ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். அந்த மாதிரி எப்படி இருக்கோ அதை வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் வந்து பண்ணிப்பேன். இதுதான் என்னோட மந்த்லி பட்ஜெட். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து எழுதல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராசரி மளிகை சாமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 monthக்கு மேல ஆச்சு. நாங்க தனியா அதுக்குன்னு பட்ஜெட் போட்டு பொருள் எல்லாம் வாங்கி முன்னாடி டிமார்ட் வந்து போவோம். போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் என்னோட மாச பட்ஜெட் மளிகை சாமானுக்குன்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1300ல இருந்து 1800க்குள்ள வாங்கிட்டு பேலன்ஸ் ஒரு 200 வந்து அதை சேவிங்ஸ்ல வந்து எடுத்துட்டு வந்து போட்டு வைப்பேன். ஒரு 6 மாசமா அதை வந்து ஃபாலோ பண்ணல. ஏன்னா எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்ததுனால ஓகே அப்பப்போ போய் தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த மாசத்துல இருந்து அதையுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. அதனால அது ஒண்ணுதான் வந்து இதுல மிஸ்ஸிங்கா வந்து இருக்கும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பட்ஜெட் வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவால ஓகேக்கா நானுமே இனிமே ஏதோ ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு உங்க மனசுல தோணி இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்படியே நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.